கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்மளோட சுஜிஸ் கிச்சனுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்தாச்சு. இன்னும் இதை நான் பிரிக்கலை, என்னால் சஸ்பென்ஸ் தாங்கவே முடியல. உங்கள் முன்னாடி தான் இதை பிரித்து காட்டணும் அப்படின்றதுக்காண்டி இதை நான் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி இதை பிரித்து காட்டிட்டு அதுக்கப்புறமா நிறைய கதை உங்ககிட்ட பேச போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு, அதுக்கப்புறமா கதை பேசலாம். பார்த்தாச்சு. செம்ம அழகா இருக்கு, எவ்வளோ ஷைனிங்கா இருக்கு பாருங்க. சில்வர் ப்ளே பட்டன் வந்து இங்க மிரர்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுத்தி ஃபுல்லா சில்வர் ஃபினிஷ் இருக்கு. நம்மளோட சேனல் பேரும் இதுல பிரிண்ட் பண்ணிருக்காங்க. Presented to Suji's Kitchen for passing 1 lakh subscribers. ஸோ யூடியூபோட ஐகான் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதை பார்க்கறதுக்கு. நல்லா ஹெவியாகவும் இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது ஃபார்மலாக எல்லாருக்கும் 1 lakh சப்ஸ்கிரைபர் தாண்டவங்களுக்கு சிஇஓ சூசன் கிட்ட இருந்து வர ஒரு லெட்டர் இது. ஸோ இதுலேயும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி நிறையா வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது இது படிக்கிறப்பவே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ப்ளே பட்டனை நமக்காண்டி யார் செஞ்சுருக்காங்க அப்படின்றவரோட பேர் இருக்குது. ரிக்குன்றவர் தான் நமக்காண்டி இந்த அவார்டை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டீட்டெயில் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 லெட்டரோட இந்த அவார்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா, இந்த மாதிரி அவார்டு வச்சு நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவாக தான் இருந்தது. அது எல்லாமே நிஜமாயிருச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். என்னதான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வளர முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா மித்த கதையெல்லாம் நம்ம பேசலாம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி என் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபாலோவர்ஸ்க்காக இருக்கட்டும், என்னோட ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறவங்க, ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுற எல்லா ஸ்வீட் ஹார்ட்டுக்கும் என்னோட ரொம்ப 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 மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த கனவை எனக்கு நிஜமாக்குன எல்லாருக்கும் நான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய பெஸ்ட் வீடியோஸ், ரெசிபீஸ் என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னோட பெஸ்ட்டை எப்பயுமே நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்காண்டி கொடுத்துட்டே இருப்பேன். என்னோட ஆரம்ப கால வீடியோஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முகம் காட்டியிருக்க மாட்டேன். அப்போல்லாம் எனக்கு முகம் காட்டுறது கூட அவ்வளோ கூச்சமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. முகம் காட்டாமல் வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு பாயிண்ட்ல வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க, சிஸ்டர் உங்களோட முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோட கான்ஃபிடென்ட் லெவலும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்மளாலே வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கேமரா முன்னாடி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் பண்ணேன். ஒரு 30-40 வீடியோக்கு அப்புறம் நான் முகம் காட்ட ஆரம்பித்தேன். ஸோ முகம் காட்டி பேச ஆரம்பித்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம் போல் ரொம்ப பயந்து தான் பேசிகிட்டு இருந்தேன் கேமரா முன்னாடி. கேமரா ஃபியர் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போ பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா ஃபியர் இல்லாமல் உங்கள் முன்னாடி தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஒரு ப்ரொஃபஷனுமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில இருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். ஸோ அது இவ்வளோ தானே, இந்த வேலை தானே, நம்ம அதெல்லாம் அசால்ட்டாக பார்த்துடலாம் அப்படின்னு தான் தோணும். எதுவுமே நம்ம உள்ளே போய் பார்க்குறப்ப அதோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரியும். அதே மாதிரி தாங்க யூடியூபும் எனக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப என்ன தோணுச்சு, நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம், அதை வீடியோவை ஷூட் பண்ண போகிறோம், அதை எடிட் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் அதை பார்க்க போகிறாங்க, அதில் வந்து நம்மளுக்கு காசு வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து யூடியூப்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தது. ஆனால் அது கிடையாது. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அதில் அவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரிஞ்சது. சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது எவ்வளோ ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சது. ஒரு வீடியோஸில் வியூஸ் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு புரிஞ்சுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஈஸி கிடையாது.
ஸோ ஒவ்வொன்றுலேயும் நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வேணும், பொறுமை ஜாஸ்தி வேணும். ஏன்னா நமக்கு வந்து எதிர்பார்ப்போம் ஒரு சில வீடியோஸ்லாம் இதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணிட்டோம், ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய வியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து ஒரு சில வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சரியாக போகாது. எதிர்பார்க்காத வீடியோஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரீச் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி என் சேனல்லையும் வீடியோஸ் இருக்குது. நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் சரியாக போகலை. எக்ஸாம்பிள் நான்வெஜ் விருந்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் நான். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அதை நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ரீச் ஆகலை. அதே நான் எதிர்பார்க்காம போஸ்ட் பண்ண ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் போயிருக்கு. ஸோ இதுதாங்க யூடியூப். நம்மளால இனிஷியலாக எதையுமே அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. மக்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கல, என்ன அப்படின்றதே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். எக்ஸ்பீரியன்ஸில் தான் அதை நம்ம வந்து கற்றுக்க முடியும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னே 2 விஷயத்த நான் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிட்டேன். ஒன்று வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு வீடியோவோட குவாலிட்டியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியான வீடியோஸாக நம்ம எடுத்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நம்ம செஞ்சு காட்டுற ரெசிபியை பார்க்குறவங்க ஓகே இது ஈஸியாக இருக்குது, நம்ம செய்ய முடியும் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணணும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கஷ்டமான ரெசிபிஸை கூட சிம்பிளிஃபை பண்ணி நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்ற இந்த 2 விஷயத்த வந்து நான் மைண்டில் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி நான் செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான வீடியோஸும் போடுறோம், முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து பார்த்தா ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் நமக்கு ஏன் வந்து வியூஸ் கம்மியாக இருக்குது, ஏன் வந்து ரெசிபி வீடியோஸ் போட்டோன்னா வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து மண்டே போட்டு நான் உடைச்சிருக்கேன். ஒரு பாயிண்ட்ல வந்து நானே ஒரு மாதிரி ஓகே நம்ம அதை கண்டினியூ பண்ணணுமா வேணாம் ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவு வரைக்கும் கூட நான் போயிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ரெசிபிஸ் போட்டால் பிடிக்க மாட்டேங்குது, ஏன் வந்து மக்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருச்சு, ஏன் வீலாகிங் ரொட்டீன் வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குது, ஏன் இந்த மாதிரி ஜானல் மக்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்ற விஷயம் அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு வந்து தலையை பிச்சுக்கலான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து நம்ம என்னதான் குவாலிட்டியாக போட்டாலும் ரெசிபிஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் கம்மியாக தான் இருக்குது. என் சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி வியூஸ் போகிற சேனல் அப்படி கிடையாது, ஆவரேஜாக வியூஸ் போயிட்டுருக்க ஒரு சேனல். ஸோ இந்த மாதிரி நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக டவுனாக இருந்த டைமில் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் தான். நிறைய பேர் ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நிறைய பேரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இன்னும் உங்களோட மெயில் என்கிட்ட இருக்குது. அவ்வளோ பேர் வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஃபீட்பேக் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பர்டிகுலர்லி அந்த தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபீஸை ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் கொடுத்த அந்த ஃபீட்பேக் ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி இருந்தது. ஓகே நம்ம விட வேணாம், ஸோ நம்ம போடுற ரெசிபீஸை பார்த்து பண்ணுற ஒரு குரூப் இருக்காங்க, ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு நல்ல ஃபீட்பேக் வருது, ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதை விடாமல் பண்ணிட்டு இருக்கணும், கன்சிஸ்டன்சி வேணும், ஸோ நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம எப்பயுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டான ஃபோட்டோஸ் கமெண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து இன்னும் என்னோட சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தாங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் பாசிட்டிவும் பார்த்துருக்கேன், நெகட்டிவும் பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மீறி ஒரு பாயிண்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட் மட்டும்தான். ஸோ என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து என்னோட பெஸ்ட்டை என்னோட சேனலில் நான் கொடுத்துட்டே இருப்பேன். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது எனக்கு. ஸோ என்னென்ன ரெசிபிஸ் எனக்கு தெரியுமோ, என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியுமோ, தெரியாத விஷயங்களை கூட உங்களுக்காண்டி ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னோட பெஸ்ட்டை என்னோட பாணியில் உங்களுக்கு நான் எப்பயுமே சுஜிஸ் கிச்சனில் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. யூடியூப்லேருந்து கிடைச்ச இந்த அழகான மொமெண்டம் எனக்கு எப்பயுமே ரொம்ப ப்ரெஷியஸ். என்னோடய யூடியூப் ஜேர்னியை லைஃப் லாங் இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பயும் இதே மாதிரி எனக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், ஃபீட்பேக் கொடுத்தவங்க, கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.